1998 டெல்லியில் ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸால் ஸ்டார்ட் பண்ண ஒரு சின்ன கம்பெனி இன்னைக்கு 29,500 crores மேலே வேல்யூவேஷன்ஸில் இருக்கு. எஸ், அந்த கம்பெனி தான் பைன் லேப்ஸ். இனிஷியலாக இவங்க பெட்ரோல் பங்கோட பேமெண்ட் சொல்யூஷன்ஸ் ப்ளஸ் லாயல்ட்டி கார்டு பார்ட்னர்ஸாக தான் வந்தாங்க. பட் இவங்களோட சர்வீஸ் ரொம்ப டைம்க்கு அஹெடாக இருந்தது. வெறும் கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ் மட்டுமே நடக்கிற எக்கானமியில் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்க்கு சொல்யூஷன்ஸ் கொடுத்தாங்க. ஸோ இவங்களோட க்ரோத் ரொம்ப 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 ஸ்லோவாக இருந்தது அண்ட் இனிஷியல் ஸ்ட்ரகிள் ரொம்ப லாங்காகவும் இருந்தது. 2009 இவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பைவட் பண்ணாங்க. இவங்களோட POS மெஷின்ஸை கொண்டு வந்தாங்க. எஸ், பே ஆன் ஸ்வைப். அதில் இவங்க ஒரே மிஷினில் QR, கார்டு, EMI இந்த எல்லா ஆப்ஷன்ஸையும் கொண்டு வந்தாங்க. பட் இனிஷியலாக பேங்கர்ஸ் கிட்டேயும் ரீட்டைல் மர்ச்சன்ட்ஸ் கிட்டேயும் இதுக்கு பெரிய சப்போர்ட் கிடைக்கல அண்ட் கிராஜுவலி இவங்களோட டெக்னாலஜிக்கு அவங்க அடாப்ட் ஆக ஆரம்பித்தாங்க. அண்ட் இதுக்கப்புறமா இவங்க பிஸ்னஸை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு ஃபண்டிங் இல்லை. தென் மாஸ்டர் கார்டு இவங்க பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணாங்க. மாஸ்டர் கார்டோட இன்வெஸ்ட்மெண்ட்னால 2020 இவங்க இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் யூனிகார்ன் அப்படின்ற மைல் ஸ்டோனை அச்சீவ் பண்ணாங்க. அண்ட் ஸ்டோரி அங்கேயும் நிற்கலை. 2022 இவங்க நாஸ்டாக்ல லிஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு கான்ஃபிடென்ஷியல் IPO ஃபைல் பண்ணாங்க. சர்ப்ரைசிங்லி இவங்க ஃபைலிங்க்கு அப்ரூவலும் கிடைச்சிது. பட் 2021 பேடிஎம்மோட லிஸ்டிங் ஸ்ட்ராங்காக இல்லாததுனாலையும் மார்க்கெட் சென்டிமெண்ட் ஃபின்டெக் கம்பெனிஸ்க்கு பாசிட்டிவாக இல்லாததுனாலையும் இவங்களோட லிஸ்டிங்கை பேக் பண்ணிட்டாங்க. பட் அதுக்கு பதிலாக ஒரு 600 million இவங்க ப்ரைவேட் கேபெக்ஸ் ரைஸ் பண்ணாங்க. அதில் BlackRock, Fidelity இந்த மாதிரி பெரிய கம்பெனிஸ் இன்வெஸ்ட் பண்ணாங்க. இந்த கேபெக்ஸை வச்சு இவங்க மிடில் ஈஸ்டர்ன் அண்ட் நார்த் அமெரிக்கன் கான்டினென்ட்ஸில் இவங்களோட ப்ரெசன்ஸை ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரென்தன் பண்ணாங்க. அண்ட் ரீசெண்டாக 2023 to 2024 இவங்க சிங்கப்பூர் அண்ட் இந்தியன் என்டிட்டிஸை மர்ஜ் பண்ணாங்க. இப்போ 2025 இவங்களோட ஒரு POS மெஷினில் 100+ பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது, இன்க்ளூடிங் பை நோ பே லேட்டர், UPI, லாயல்ட்டி ரிவார்ட் பாயிண்ட்ஸ், இது எல்லாமே. இப்போ 2025 இவங்க இந்தியாவில் IPO பிளான் பண்ணியிருக்காங்க அண்ட் IPOட வேல்யூ க்ளோஸ் டு 2,600 crores. இந்த கேபெக்ஸ்னால இவங்களோட பிஸ்னஸையும் இம்ப்ரூவ் பண்ண போகிறாங்க, ஒரு 870 crores டெட்டு க்ளோஸ் பண்ண போகிறாங்க. ப்ளஸ் இவங்களோட இயர்லி இன்வெஸ்டர் அந்த 600 crores ப்ரைவேட் கேபெக்ஸ் கொடுத்தவங்களுக்கும் ஒரு இயர்லி எக்ஸிட்டும் கொடுக்க போகிறாங்க. நீங்கள் இந்த IPOவில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்களா? கமெண்ட் பண்ணுங்கள்.